ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்குறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட யூடியூப் வியூஸ் வந்து ஏன் போகவே மாட்டேங்குது, யூடியூபோட அல்காரித்தம் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது, 2024 இருந்து 2025க்கு என்னென்ன அல்காரித்தம்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வியூஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரியே போட்டிருப்பேன். பட் நான் அந்த மாதிரி போடுறதுக்கு வரல. ஒரு சின்ன விஷயம் தாங்க, யூடியூப்ல அதோட அல்காரித்தமை வந்துட்டு யாராலையுமே ப்ரெடிக்ட் அப்படின்றது பண்ணவே முடியாது. பிகாஸ் அது யாருக்குமே தெரியாது. அவங்களோட ஓன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அதை வந்து அவங்க இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி அந்த ஸ்ட்ராட்டஜியை கிட்டத்தட்ட அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்பொழுது நிறைய பேர் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமே போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஐ கண்டென்ட்டே எடுத்துப்போம். ஏஐ கண்டென்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப பூம் ஆச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏஐன்னு போட்டுட்டு இருந்ததுனால டோட்டலாக ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே ஏஐஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் ஏஐ கண்டென்ட் வந்துட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. வியூஸும் வந்து நல்லா போக ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா ஏஐ வந்து டோட்டலாகவே வந்து டவுன் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனே ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாருமே ஏஐ போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த அல்காரித்தமே என்ன பண்ணும், எல்லாருமே தான் போடுறாங்க, ஸோ எல்லாருக்குமே புதுசாக வர வியூவர்ஸை சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வியூவர்ஸ்க்கு டம்ப் பண்ணி விட்டுருவாங்க. புதுசாக இருக்க வியூவர்ஸ்க்கு தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் விஷயமே. ஸோ இந்த அல்காரித்தம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் யூடியூப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் உங்களால் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகமாக எடுக்க முடியும். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக தான் எல்லா சேனலுமே வந்து போடுவாங்க. அதுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்றது அதிகமாக கிடைக்கவும் கிடைக்காது. அதே மாதிரி ஷார்ட்ஸோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். கம்பேரிட்டிவ்லி லாங் வீடியோஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அதோட க்ரைட்டீரியா ரொம்ப கம்மி. பட் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு க்ரைட்டீரியா அப்படின்றது வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சியாக வீடியோஸை அப்லோட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்து க்ரோத் ஆகலாம். ஸோ கன்சிஸ்டன்சியாக வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிகிட்டே இருங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் உங்களால் வந்துட்டு ஒரு க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு டிமோட்டிவ் ஆகிடுவாங்க. 2 வீடியோ போட்டு 3 வீடியோ போட்டே வந்து வியூஸே வரல, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோவே போட தேவையில்ல, இனிமேல் போட்டால் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு டிமோட்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் டிமோட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு ஆகாதீங்க. டிமோட்டிவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இது வந்து செகண்ட் விஷயம். ஸோ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி, செகண்ட் வந்து டிமோட்டிவ் ஆகாதீங்க, வீடியோவை தொடர்ந்து போட்டுனே இருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு கம்பெனியில் 9 hours வேலை செய்கிறீங்கன்னா 9 ஹவர்ஸ்க்கு என்னென்ன ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் யூடியூபும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் அப்லோட் பண்ணல, அதுக்கு அடுத்த நாள் அப்லோட் பண்ணல, அதுக்கு அடுத்த நாள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா யூடியூப் என்ன நினச்சிக்கும், உங்கள் சேனல் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, ஸோ அதனால் இவங்க வீடியோஸை அதிகமாக அப்லோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கும். ஸோ நீங்கள் என்றைக்குமே வீடியோஸை கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸும் அதிகமாக வரும், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு கெயின் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஷார்ட்ஸில் மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுற டேக்ஸ். நீங்கள் நிறைய டேக் யூஸ் பண்ணுவீங்க, ஹேஷ்டேக்ஸ். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா ஹேஷ்டேக்ஸை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஹேஷ்டேக் வந்து எதுக்காக அப்படின்னா வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வந்து அந்த வியூவர்ஸ்க்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹேஷ்டேக் அப்படின்றதே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் அதிகமாக போட்டு உங்களோட டைட்டிலை கம்மியாக போட்டிங்கன்னா அந்த அல்காரித்தம் என்ன டிசைட் பண்ணோன்னா இந்த ஆள் வியூஸை ஏற்றுறதுக்காக தான் நம்ம அல்காரித்தமை சீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஹேஷ்டேக்ஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால் டைட்டிலை கரெக்டாக கொடுங்க, ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸுக்கு அப்புறம் இன்னொரு ஹேஷ்டேக் வந்து அந்த கண்டென்ட்டில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்களோ அந்த ஹேஷ்டேக் கொடுங்க. இதுதான் மெயின் விஷயம். இது ரெண்டுத்தை மட்டுமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, மொத்தமாகவே முடிஞ்சிடும். உங்களோட ஷார்ட்ஸ் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வியூ போலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸ் போடும் போது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா ஷார்ட்ஸில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பேம் அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்குமா. ஆனால் அவங்க டிஸ்கிரிப்ஷன் டேப்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய வீடியோஸில் நான் பார்த்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே கொடுக்காதீங்க, ஜஸ்ட் டைட்டில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் விஷயம் வந்து சாட் ஜிபிடி கண்டென்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வியூஸ் அப்படின்றது வந்து கம்மியாக போகும். ஏன்னா நிறைய பேர் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நமக்கு கண்டென்ட் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இல்லை, ஸோ சாட் ஜிபிடி கிட்ட கேட்டால் சாட் ஜிபிடி நமக்கு வந்து ஒரு ஐடியா தருது, இந்த ஐடியாவை வச்சு நம்ம வந்து கண்டென்ட்டை ஈஸியாக ஜெனரேட் பண்ணி எடுத்துடலாம், ஸோ இதை வச்சு நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரோட மென்டாலிட்டி இருக்கும். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி தான் வீடியோவும் போடுவாங்க. அப்படி போடுற நிறைய பேர் வந்து வியூஸ் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்ப்பாங்க. யாருக்குமே அந்த அளவுக்கு அதிகமாகவே வியூஸ் வராது. சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு வரும், பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி வியூஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேஸ்ட் அப்பான் அவங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஓன் குவாலிட்டி கண்டென்ட்டையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக நீங்கள் வந்து சாட் ஜிபிடியே கம்ப்ளீட்டாக ரிலே ஆகாமல் உங்களோட ஓன் கண்டென்ட்டையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை ஒரு நோட்ஸ் மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட வீடியோ குவாலிட்டி எப்போவுமே வந்து ஒரு யூடியூப் சேனலை எப்போ எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க அப்படின்னா, குவாலிட்டியான கண்டென்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்துட்டு எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட யூடியூபோட கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுங்க, உங்களோட யூடியூப் சேனல் வந்துட்டு ஸ்கை ராக்கெட் அளவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் போகும். அல்காரிதமை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கன்சிஸ்டன்சி தான். நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம 9 hours கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் டிமோட்டிவ் ஆகாமல் உங்களோட யூடியூபை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களாலையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.